சிஆர்பிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடத்திற்கான வாக்கின் இன்டர்வியூ நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூஸை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் அண்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது டைரெக்டாக உங்களுடைய வாக்கின் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? டோட்டலாக 22 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சிஆர்பிஎஃப் யூனிட்ஸ், இன்ஸ்டியூட்ஸ் எங்கெங்கே அப்படின்றதும் எந்தெந்த டேட்டில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 31/7/2024 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து சிஆர்பிஎஃப் உடைய ஹைதராபாத் யூனிட்டு. இந்த இடத்துல சென்டரில் வந்து தெலுங்கானாவை சேர்ந்த இந்த சென்டரில் ஒரு வேக்கன்சி, ஜிடிஎம்ஓவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. 31/7/2024 தான் வந்து இன்டர்வியூக்கான டேட்டு. காலையில் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பூனேயில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப், இதற்கும் டேட் வந்து டைமும் சேம் தான், ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் சென்டர்ஸில் வேரியஸ் இன்ஸ்டியூட்டில் டோட்டலாக வந்து 12 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அடுத்தது இம்பாலில் இருக்கக்கூடிய இந்த சென்டரில் வந்து ஒரு வேக்கன்சியும், கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய அசாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தியில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. பூனேயில் வந்து என்டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழு இருக்காங்க இல்லையா, என்டிஆர்எஃப், இதில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. காந்தி நகர்லேயும் வந்து என்டிஆர்எஃப்பில் 2 வேக்கன்சி இருக்குது. ஹைதராபாத்லேயே வந்து என்டிஆர்எஃப்பில் குண்டூரில் 2 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இது எல்லா போஸ்ட்டுக்குமே வாக்கின் இன்டர்வியூ 31/7/2024 தான், காலையில் 9 மணிக்கு தான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 22 வேக்கன்சி இருக்குது. இதற்கான ரெமுனரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிடிஎம்ஓஸ்க்கு 75,000 ரூபாய் வந்து ரெமுனரேஷன் இருக்கும். சரிங்களா? எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் முடித்த கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ், இது வந்து பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். இனிஷியலாக வந்து கான்ட்ராக்ட் வந்து 3 வருடத்துக்கு இருக்கும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா 2 வருடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு இயர் பை இயர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 70 வயது வரைக்குமே உங்களுக்கு வந்து இயர் பை இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து வெளியில் போகணும், அதாவது இதை ரிசைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் டெர்மினேட் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பீரியட் 1 மந்த் சேலரி இது பண்ணிவிட்டு, இல்லைனா 1 மந்த் நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வர வந்தாலும் வரலாம். அதுவே வந்து கம்பெனி அத்தாரிட்டியே வந்து 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு உங்களை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? எதர் சைடில் வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி, டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெர்மினேட் பண்ணிக்கலாம். அதர் பெனிஃபிட்ஸ் இதில் வந்து கிடையாது. அதாவது பிஎஃப், கிராஜுவேட்டி பென்ஷன், மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, சீனியாரிட்டி ப்ரமோஷன், இந்த மாதிரி எதுவுமே ரெகுலர் சர்வீஸ் இருக்கிற மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு கிடையாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ரெகுலர் பேசிஸ் வரும்பொழுது உங்களுக்கு இதில் சர்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை காட்டி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சிஆர்பிஎஃப் ஹாஸ்பிட்டல் அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் தான் வந்து இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கும். சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கலாம். சரிங்களா? சிஆர்பிஎஃப் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் அடிஷ்னல் அலவன்ஸும் கிடையாது. சரிங்களா? வேறு ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா, அசைன் பண்ணாங்கன்னா. அடுத்தது டிஓபிடி ஆர்டர்ஸ் படி டைம் டு டைம் வந்து உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சேலரி, இது மாதிரி எல்லாமே வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் படி உங்களுக்கு ரைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஓபிடி ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த விதமான டிஏடிஏவும் கிடையாது. உங்களுக்கு தங்குறதுக்கான இதெல்லாம் உங்களுடைய ஓன் இதில் தான் வந்து நீங்கள் போர்டிங்கும் சரி, லாட்ஜிங்கும் சரி பண்ணணும் வாக்கின் இன்டர்வியூக்கு. அதே மாதிரி இந்த பீரியட்லேயும் வந்து உங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கீங்க அப்படின்றதுனால எந்த விதமான டிஏடிஏவும் கிடையாது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் பீரியட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக உங்களுடைய டிசிப்ளினை, உங்களுடைய நீங்கள் எப்படி ஒபே பண்ணி ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ரிட்டனாவோ வெர்பலாவோ வந்து உங்களை பற்றி ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த அப்ரைஸில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rect.crpf.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜிடிஎம்ஓக்கு எப்படி அப்பாயின்ட் பண்ணணும் கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?
இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வாக்கின் இன்டர்வியூக்கு டேரெக்டாக அந்த டைமுக்கு உங்களுடைய ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். சர்டிஃபிகேட்ஸு, ஃபோட்டோ காப்பீஸ், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட், ஏஜுக்கான ப்ரூஃப், அது வந்து 10th மார்க் ஷீட்டாக இருக்கலாம் அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எம்பிபிஎஸ் பதிவு பண்ணது, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, ஒரு பிளெயின் அப்ளிகேஷன் வந்து ஒன்று எழுதிடணும் A4 ஷீட்டில். எழுதிட்டு டாப்பில் வந்து உங்களுடைய எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே எழுதிடணும். அதே மாதிரி 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட். சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க, இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நன்றி.